வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு மெஷின் லேர்னிங் வர்சஸ் டீப் லேர்னிங் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங் அப்படின்னா எம்எல் அல்காரிதம்ஸ்க்கு நம்மளே டேட்டாலேருந்து முக்கியமான ஃபீச்சர்ஸை எடுத்து கொடுக்கணும். அதாவது ஃபீச்சர் இன்ஜினியரிங் ப்ராசஸை மேனுவலாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங்கில் நியூரல் நெட்ஒர்க்ஸில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபீச்சர்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் டீப் லேர்னிங். மெஷின் லேர்னிங்னா மேனுவல் ப்ராசஸ் இருக்கும். டீப் லேர்னிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பேம் டிடெக்ஷன், அப்புறம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், அப்புறம் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ இங்கெல்லாம் மெஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது. டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ரிகக்னிஷன், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், வாய்ஸ் அசிஸ்டண்ட், ChatGPT இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரி டைட்டில் குக்கிங் அனாலஜி. ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங்னா நம்ம வீட்டிலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி குக்குக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங். டீப் லேர்னிங்கிறது லைக் ரோபோட் செஃப் மாதிரி. ஸோ அதுவே வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி குக் பண்ணி டிஷ்ஷையே ப்ரிப்பேர் பண்ணிவிடும். ஸோ இதுதான் மெஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங்னா ஹியூமனோட ஹெல்ப் வேணும். பட் டீப் லேர்னிங்கிறது அது எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.